மதுரையில் நடைபெறவுள்ள அஇஅதிமுக நிறுவனர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவையொட்டி பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றன. அஇஅதிமுக நிறுவனர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா வருகிற 14ஆம் தேதி மதுரையில் வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சிக்கான பந்தக்கால் நடும் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றன. இதில் கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் சாமி உட்பட நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் நடைபெறவுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவினை சித்திரை திருவிழா போல் கொண்டாட பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத், இந்த கூட்டம் புதிய வாயிலை திறந்து வைப்பதாக இருக்கும் என்று தெரிவித்தார். மதுரை மேலூரில் தமிழகம் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு எழுச்சி மிகுந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தப் போகிறோம். துணை பொதுச் செயலாளர் அதிலே உரையாற்றுகிறார். அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் பல பேருக்கு அதிர்ச்சியை தரும், ஆச்சரியத்தை தரும். தவிர்க்க முடியாத தலைவர் டிடிவி தினகரன் தான் என்பதை எல்லா திசைகளும் திரும்ப திரும்ப பேச வைக்கிற கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். ஓபிஎஸ்ஐ இபிஎஸ் இணைக்க வேண்டிய தேவை இபிஎஸ்க்கு இல்லை. ஏன்னா ஓபிஎஸ்க்கு தயவில் ஒன்றும் ஆட்சி நடக்கலை. ஓபிஎஸ் ஒரு பச்சை துரோகத்தை செய்ததற்கு பிறகு இந்த ஆட்சியையும் கட்சியையும் பாதுகாப்பதற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து பொதுச்செயலர் சின்னம்மா அவர்கள் ஒரு பெண்மணி என்றும் பாராமல் அங்கே போய் அவர்களும் முகாமிட்டு அவர்களோடு கலந்துரையாடி 1989 சேவல் சின்னத்தில் எடப்பாடியில் நின்று வெற்றி பெற்ற அம்மாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவையும் அவருக்கு பெற்றுத்தந்து அவரை அந்த ஆசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் கழகத்தின் பொதுச்செயலர் சின்னம்மா. அதனால் ஓபிஎஸ்னுடைய தயவு தேவையில்லை. கட்சிக்கு ஒரு பச்சை துரோகத்தை இழைத்து தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் இருக்கின்ற கழகத்தினுடைய சாமானிய தொண்டன், அவனுக்கு எதுவும் கிடைக்காது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் களமாடுகிற தொண்டன் கட்சியின் எல்லா மட்டத்திலும் இருக்கிற நிர்வாகிகளுடைய நெஞ்சில் ஒரு நிலநடுக்கத்தை, அதிர்ச்சியை பரிசாக தந்த ஓபிஎஸ் என்கிற துரோகியை ஏன் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆகஸ்ட் திங்கள் 14ஆம் தேதி பொதுக்கூட்டம் அப்படிப்பட்ட விளைவுகளை உருவாக்குவதற்கு ஒரு வாசலை திறந்து வைக்கும் என்று நான் நம்புகிறேன்.